ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டு வரோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் மிகவும் ஒரு பயனுள்ள மருத்துவ தகவலோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் எந்த விதமான விஷயங்களையும் செய்யாமல் ரொம்ப எளிமையான முறையில் முத்திரைகளை மட்டுமே பயன்படுத்தி எப்படி நீண்ட நேரம் இல்லறத்தில் இருப்பது அப்படிங்கிறத பற்றின ஒரு ரகசியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக ஆண்களுக்கு இந்த மாதிரியான சீக்கிரட்டான விஷயங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே பொக்கிஷமான விஷயங்கள், யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத அரிதான விஷயங்களை தான் நம்மளுடைய சேனலில் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் சவால் விட்டு கூட சொல்கிறேன், நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோக்களினுடைய தகவல்களை நீங்கள் வேறு எங்கேயுமே கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பயனுள்ள, அதே நேரத்தில் ரிசல்ட்டை உடனே கொடுக்குற மாதிரி, ஏதோ வீடியோக்கள் போட்டோம் வியூஸ்க்காக அப்படின்னுட்டு இல்லாமல் அதை நாம் முயற்சி பண்ணும் பொழுது நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்குதா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முயற்சி பண்ணுவோங்க பட் ரிசல்ட் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. பட் இந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்துட்டு அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது, இல்லறத்தில் அப்ளை பண்ணும்போது அபரிவிதமான மாற்றங்கள் தெரியும். அதே மாதிரி நீண்ட நேரம் இல்லறம் கண்டிப்பாக கிடைக்கும். யாராருக்கெல்லாம் அதிக நேரம் இல்லறம் அமைய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேத்துக்கும் அதிக நேரம் இல்லறம் கிடைப்பதற்கு இது வழிவகை செய்யும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும்பொழுது நான் ஒரு 3 விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். 3 விஷயம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாடி ஹீட். நான் இதை அடிக்கடி சொல்கிறது தான், உடல் சூடு. ரெண்டாவது மூச்சின் வேகம், சுவாசம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூச்சின் வேகம் இது நான் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். மூணாவது எந்த மனநிலையில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறது மூணாவது விஷயம். இந்த 3 விஷயத்துலையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதன்படி சரியான ஒரு விதத்தில் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது 100% அதிக நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவீங்க. உங்களுக்கு நீண்ட நேரம் இன்பமும் சந்தோஷமும் உங்களுடைய துணையோடு கிடைக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு இந்த பாடி ஹீட், உடலினுடைய வெப்பத்தை சமநிலையில் வைத்து கொள்வதற்கான மருத்துவங்கள் ஏராளம். இந்த பாடி ஹீட் அதிகமாகும் பொழுது தான் ஆண்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா இந்த பாடி ஹீட். இந்த இல்லறத்தில் ஆண்கள் நிறைய பேர் உயிரணுக்கள் இல்லாமல் போகிறது, நீண்ட நேரம் ஈடுபட முடியாமல் போகிறது, எழுச்சியில் பிரச்சனை வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆண்கள். அது எல்லாத்துக்குமே ஒரு மேஜரான காரணம் அப்படின்னு பார்த்தா பாடி ஹீட் தான். ஸோ நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், உடலை கூலாக வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா தூங்குங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது நீங்கள் பண்ணணும் டெய்லி. அதாவது இரவு நேர வேலை செய்பவர்கள், இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறவங்க
ஒரு இளநீ டெய்லி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக வச்சுட்டாவே பாடி ஹீட் வந்து அற்புதமாக கண்ட்ரோலுக்கு வரதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நம்ம இல்லறம் நிகழ்த்தும் பொழுது கூட அந்த பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி வெந்நீரில், வெது வெதுப்பான தண்ணீரில் குளிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பாடி ஹீட்டு அழகாக குறைஞ்சி போயிடும். சில பேர் கேட்பாங்க, பச்சை தண்ணியில் குளிக்கலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. வெந்நீரில், வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் குளிச்சிட்டிங்க இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் அதிக நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும். ஏன்னா வந்து பாடி ஹீட் வந்து அற்புதமாக குறைஞ்சி போயிடுது. ஸோ பாடி ஹீட் வந்து அற்புதமாக குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே உங்களால் நீங்கள் இல்லறத்தில் சீரிப்பாயும் வேகத்தில் குதிரை பலத்தோடு ஈடுபட முடியும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது உங்களுடைய மனநிலை. சரிங்களா? இந்த மனநிலை அப்படின்னு பார்க்கும்போதுங்க, எப்பயுமே இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடும்போது ஒரு பதட்டம் இல்லாமல் ஈடுபட வேண்டும். சரிங்களா? ஒரு பயத்தோட பதட்டத்தோட நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த பயம், பதட்டம் ஆகியவற்றை குறைத்து நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடணும். ஸோ இதுக்கு மூச்சின் இயக்கத்தை கரெக்டாக சீராக்கிக்கிறது ரொம்ப நல்லது. பல பேர் வந்து அந்த பிரீத்தோட வேவை வந்து கரெக்டாக கவனிக்க மாட்டாங்க. சீரான சுவாசம் இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, மெதுவாக மூச்சை வெளியில் விடுறீங்க. இந்த மாதிரி சீரான சுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில முத்திரைகள் இருக்குது. நான் அந்த முத்திரையை பற்றி இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த முத்திரையை இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும். பல பேர் வந்து இல்லறத்தில் வந்து சரியாக ஈடுபட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் இந்த முத்திரையை சொல்லி கொடுத்துருவேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் இந்த முத்திரையை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. இந்த முத்திரை இதுக்குத்தான் பயன்படுதுங்கிற ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. முத்திரையை பற்றி சொன்னாலும் கூட இந்த முத்திரை இதுக்காக தான் பயன்படுதுங்கிற சீக்கிரட்டை சொல்ல மாட்டாங்க. நாம் சொல்லிடுறது, இந்தாங்க ஒருத்தர் வருவார், என்னால் அதிக நேரம் ஈடுபட முடியலைங்க அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவார். சரி, விட்டு தள்ளுங்க, இதுதான் முத்திரை, நீங்கள் போடுங்க, சூப்பராக உங்களுக்கு இல்லறம் இருக்கும், போங்க என்ஜாய் அப்படின்னு நான் அனுப்பி வச்சுருவேன். அவரும் போவார், இந்த முத்திரையை ஒரு 10 நிமிஷம் செய்வார், இல்லறத்தில் ஈடுபடுவார். ரெட்டிப்பு மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு வேகத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உடனே வந்து சந்தோஷப்படுவார். எனக்கு அருமையாக ரிசல்ட்டு கிடைச்சதுங்க, எங்களுக்கு வந்து நான் நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ இதுதான் சேவை, இதுதான் தேவை. இப்போ இதை செஞ்சதுனால ஒருத்தர் வந்து ஹாப்பி, சந்தோஷம் அடைகிறார் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த சந்தோஷம்தான் தேவை. சரிங்களா? அதனால் இந்த முத்திரை எப்படி போடணும் அப்படின்னா, இது பேர் சின் முத்திரைன்ட்டு இதனோட பேருங்க. ஒன்றும் வேறு ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பேர் சின் முத்திரை அப்படின்ட்டு. அதாவது உங்களுடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் 2 விரலினுடைய நுனியையும் சேர்த்து மற்ற விரல்களை விரித்தபடி வைத்து கொள்ள வேண்டும். இது பேர் ஷின் முத்திரை அப்படின்ட்டு ஒரு
தியானம் செய்பவர்கள், பெரிய பெரிய ஞானிகள், இந்த யோகாக்கள் செய்பவர்கள் எல்லாம் இந்த முத்திரையை நீங்கள் பார்க்கலாம். இந்த முத்திரை போடுறதுனால இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக உங்களுடைய மனநிலை வந்து அப்படியே சாந்தமாகுது. ஒரு பதட்டமான மனநிலை குறைந்து ஒரு லேசான மனநிலைக்கு நீங்கள் போயிடுறீங்க. ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டுக்கு நீங்கள் போயிடுறீங்க. ஒரு பதட்டமான ஒரு பயமான மனநிலையை நீங்கி ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலைக்கு நீங்கள் போயிடுறீங்க. இந்த முத்திரையை ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியுது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் மூச்சினுடைய வேகத்தையும் நீங்கள் கரெக்டாக கவனத்தில் எடுத்துக்கணும். எப்பயுமே நம்மளோட மூச்சு காற்று எந்த ஒரு வேகத்தில் இயங்குகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் அந்த மூச்சு காற்றினோட வேகத்தை அதிகமாக நோட் பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. அது என்னென்னா, எந்த அளவுக்கு மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுறீங்களோ, அந்த சீரான சுவாசத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கையாளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களால் அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். இல்லறத்தில் ஈடுபடும் பொழுதே அந்த சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடணும். இந்த ஒரு இயக்கத்தை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும். ஸோ இதுவும் ஒரு டிப்ஸு தான், சரிங்களா? 2 டிப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று முத்திரை, 2வது இந்த மூச்சினுடைய வேகம். இந்த 2ஐயும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 2ஐயும் பயன்படுத்தினீங்கன்னாவே போதும். மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை, பதட்டம் தேவையில்லை, பயம் தேவையில்லை. அழகாக நீங்கள் இல்லறத்தில் புகுந்து விளையாடலாம். யாருடைய ஒரு விஷயத்தையும் நீங்கள் காதில் போட்டுக்க தேவையில்லை. உன்னால் எவ்வளோ நேரம் செய்ய முடியல அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்கவே தேவையில்லை. நீங்கள் பாட்டு புகுந்து விளையாடலாம், சரிங்களா? அதே மாதிரிங்க இந்த மருந்து மாத்திரைகளை வந்து இந்த இல்லறத்தினுடைய நேரத்தை அதிகரிப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இட்ஸ் மை வெரி ஹம்பிள் ரெக்வஸ்ட். பிகாஸ் இந்த இல்லற நேரம் வந்து அதிகமாகணும்னுட்டு மருந்துகளையும் மாத்திரைகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக உட்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், எல்லா மாத்திரைகளுமே உணர்வுகளை அதிகரிக்கக்கூடிய, இல்லற நேரத்தை அதிகரிக்கக்கூடிய எல்லா மாத்திரைகளுமே இதயம் சம்மந்தப்பட்டது. ஆனால் ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணுது. ஸோ அந்த பம்ப் பண்ணுறது இதயம்தான். ஸோ அந்த இதயம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாத்திரைகளை போடும்போது இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதயம் பம்ப் பண்ணி கொடுக்குற அந்த இரத்த ஓட்டத்தின் அளவும் அதிகமாக இருக்கும். ஸோ இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு சில நேரங்களில் மாத்திரைகளை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடுது, சரிங்களா? ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தயவு செய்து இந்த மாத்திரைகள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, சரிங்களா? அதே நேரத்தில் இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நாளடைவில் இதனுடைய டோசேஜ் அதிகப்படுத்த தான் நம்மளுக்கு தோணும். சரி, இந்த டோஸை வந்து கொஞ்சம் குறைக்கலாம், நிப்பாட்டலாம் அப்படின்னுங்கிற மைண்ட்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது. கொஞ்சம் நாள் ஆக என்ன தெரியுமா தோணும், இன்னும் கொஞ்சம் டோஸ் அதிகப்படுத்தலாம். ஏன்னா உங்களுக்கு டோஸு பத்தாது. ரெகுலராக ஒரே டோஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ பத்தாது, அது வேலை செய்யாது. ஏன்னா அந்த மருந்துக்கு உங்களோட உடல் பழகிடுது. அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கும் போது வேறு மாதிரியான சில பிரச்சனைகள் வருவதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மருந்து மாத்திரைகள்லாம் தேவையில்லை. மூச்சின் வேகத்தையும் இந்த முத்திரையும் நீங்கள் சரியாக கடைபிடித்தீர்கள் அப்படின்னு சொன்னாலே அதிக நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முருங்கை மரம் கட்டாயமாக இருக்க வேண்டும்.
இந்த முருங்கை மரத்தினை போல ஒரு மருத்துவ குணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம் என்பது எதுவுமே கிடையாது. நான் கீரைகளின் ராஜா அப்படின்னு இந்த முருங்கைக்கீரையை சொல்லுவேன். இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் உண்டு. முருங்கைக்கீரையை பவுடர் ஆக்கி வெளிநாடுகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள், முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கைப்பிசின், வேர், பட்டை என்று எல்லா விதமான பாகங்களில் இருந்தும் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் எக்கச்சக்கமான மருத்துவங்களுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வயசானவங்க, பெரிய சின்னவங்க, இப்போ இளைஞர்கள் எல்லோரும் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? முருங்கைக்கீரையை நீங்கள் பறிச்சுட்டு அழகாக தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுட்டு அரைச்சி பொடி பண்ணி டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முருங்கை கீரை பொடியை உணவுகளில் குழம்பு, அவியல், பொரியல் என்று இந்த உணவுகளில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டெய்லி இந்த முருங்கைக்கீரை பொடியை சேர்த்து உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த முருங்கைக்கீரை பொடியை உணவுகளில் சேர்த்து டெய்லி உணவுகளில் சேர்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவையான அன்றைய நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விதமான சத்துக்களும் கிடைக்குது. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அத்தனை விதமான சத்துக்களும் அந்த மனிதனுக்கு இந்த முருங்கை இலை பொடியை சாப்பிட்றதுனால கிடைக்குது. ஸோ முருங்கை மரத்தை கட்டாயம் வீடுகளில் மக்கள் நட்டு வைத்து வளர்க்க வேண்டும். சரிங்களா? ஏன்னா ஒரு முருங்கை மரத்துக்கு பேரே பிரம்ம விருட்சம்ங்கிறது அதனோட பேர். பிரம்ம விருட்சம். பிரம்மம் அப்படின்னா மும்மூர்த்திகளில் பிரம்மதேவன் தான் படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர். சரிங்களா? ஸோ அந்த பிரம்மனினுடைய அந்த படைத்தல் தொழிலை எளிமையாக்கும் பொருட்டு மனிதர்களுக்கு மலடுங்கிற விஷயத்தையே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி ஒரு நீண்ட ஆரோக்கியமான உயிரணுக்கள் குறைபாடற்ற மலடு இல்லாத ஒரு தேகத்தை கொடுப்பதற்கான ஒரு விருஷம்தான் இந்த முருங்கை விருஷம். ஸோ முருங்கை மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக ஒரு கோலை நட்டு வச்சு வளர்த்தாலே போதும். ஸோ நீங்கள் தொட்டியில் வளர்க்கலாம். சார் நாங்கள் இந்த மாதிரி டவுன் சைடு இருக்கிறோம், கீழெல்லாம் வச்சு வளர்க்க முடியாது, தொட்டியில் வச்சு வளருங்க. ஸோ அந்த என்ன சொல்ல போனால் ஒரு கப் முருங்கை இலையில் இருக்கக்கூடிய சக்தி 4 கப் பேரிச்சம்பழத்தில் தான் இருக்குது. நீங்கள் 4 கப் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ஒன்று தான், ஒரு கப்பு முருங்கைக்கீரை சாப்பிட்றது ஒன்று தான். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு சீப்பாக கிடைக்குது, எது உங்களுக்கு அதிக சக்திகள் கொடுக்குதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் முருங்கைக்கீரையை அவசியம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையை அவசியம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி பொரியலாக்கி குழம்புகளில் சேர்த்து சாப்பிடுங்க. ஆண்மை குறைவு ஆயுசுக்குமே வராது. நான் சொன்ன மாதிரி பொடி பண்ணி டெய்லி அரை ஸ்பூன் உணவுகளில் சேர்க்குற பட்சத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு காலம் முழுவதும் அவங்க பிறந்ததிலிருந்து காலம் முழுவதும் அவர்களுக்கு அந்த ஆண்மை குறைவுங்கிற விஷயம் வரவே வராது. மலடுங்கிற விஷயமே வரவே வராது. குடும்பமே, உங்களுடைய சந்ததிகளே நல்ல ஒரு திடகாத்திரமாக நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த இந்த முருங்கை கீரைக்கு இருக்குது, பூக்கு இருக்குது, காய்க்கு இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆண்களை சுற்றியே நான் விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு பெண்களுக்கு கொஞ்சம் கோபம்.
என்னங்க நீங்கள் ஆண்களை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, ஏன் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டீங்களா, எங்களுக்கு உணர்வுகள் இல்லையா, எங்களுக்கு எப்படி அப்படின்னா, அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆண்களை விட பெண்களுக்கு உணர்வுகள் அதிகம். இந்த இல்லறத்திற்கான அந்த உணர்வுகள், அந்த எண்ணங்கள் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகம். இன்றைக்கி நம்ம சமுதாயம் ஒரு கட்டமைப்பில் இருக்கிறதுனால பெண்கள் அதை வெளிப்படுத்த முடியாது, ஆண்களை மாதிரி பெண்கள் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் உண்மை ஆண்களை விட 2 மடங்கு பெண்களுக்கு அதிகம். அதனால் அவர்களுக்கு அதில் பிரச்சனை அந்த அந்த இல்லறத்தினுடைய இன்பத்திலேயோ அதுலேயோ எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது, ஒரு ஆணாள் ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை 3 முறை இவ்வளோதான் அவங்களால ஈடுபட முடியும், உச்சத்தை அடைய முடியும். ஒரு நார்மலாக 1 முறை, ஒரு நாளைக்கு 1 முறை, அவ்வளோதான். 2 முறைன்னா கூட ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணுனாலும் உச்சத்தை அடைய முடியும். இங்கே இவ்வளோ டைம் தான் உச்சத்தை அடைய முடியும், அவ்வளோ டைம் தான் உச்சத்தை அடைய முடியும். ஆண்கள் மாதிரி 1 டைம் 2 டைம் 3 டைமுங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேணுமாலும் அந்த உச்சம்ங்கிற நிலையை தாராளமாக அடைய முடியும். ஸோ ஆண்களை மாதிரி பெண்களுக்கு எந்த ஒரு லேகியங்களோ பானகங்களோ மருந்துகளோ இல்லை. தாது புஷ்டி லேகியம்னு சொல்லுவோம். தாதுன்னாவே ஆண்களை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த காலத்துலேருந்தே சித்தர்கள் மருத்துகள் எல்லாமே ஆண்களை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஏன்னா பெண்கள் என்பவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இன்னொன்று, ஆண் என்பவன் தான் இயங்குபவன். இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இல்லறத்தில் பெரும் பங்கினை வகிக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா ஆண்கள் தான். ஆண் என்பவன் இல்லறத்தில் இயங்குபவன், பெண் என்பவள் அந்த இல்லறத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்பவள். சரிங்களா, தன்னை உட்படுத்தி கொள்பவள். ஸோ அந்த ஆண் கரெக்டாக இருக்கும் பொழுது தான், அந்த ஆண் சரியான மனநிலையில் இருக்கும் பொழுது தான் அவனும் திருப்தி அடைய முடியும், அவனோடு இணைந்த அவனுடைய துணையையும் திருப்திப்படுத்த முடியும். இப்போ ஒரு ஆண் சரியான ஒரு திருப்திப்படுத்த முடியாமல் இருந்துட்டாருன்னு வைங்க, அவரும் சந்தோஷம் அடைய முடியாது, அவரோட துணையையும் அவர் சந்தோஷப்படுத்த முடியாது. ஸோ இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதனுடைய ட்ரிக் தெரியணும், விஷயம் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால ஈடுபட முடியும், சரியாக ஈடுபட முடியும். அதனால தான் நான் ஆண்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னும் சில ஆண்கள்லாம் கேட்பாங்க, புதிதாக திருமணம் ஆயிடுச்சு, எனக்கும் எங்களோட மனைவிக்கும் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்காக சரி, இருவருக்கும் ஒரு விதமான ஒரு உணர்வுகள், அதுக்கெலாம் நல்லா இருக்கணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க பர்சனலாக. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நீங்கள் எதையும் லேகியத்தை போட்டு கிண்டிகிட்டு இருக்காதீங்க, சூரணத்தை போட்டு கிண்டிகிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு செவ்வாழைப்பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க. செவ்வாழைப்பழம் தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தினம் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்க. எவ்வளோ நாளுங்க சாப்பிடலாம், காலமெல்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. பட் ஒரு குழந்தை உண்டாகிற வரைக்கும் சாப்பிடலாம். என்ன பண்ணும், இந்த புதிதாக கல்யாணமானவங்களுக்கு செவ்வாழை பழத்தை ஒவ்வொன்றும் சாப்பிட சொல்கிறீங்களே, ரைட்டு நாங்கள் சாப்பிட்றோம், இதனால் என்ன பலன், என்ன யூஸ், அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், இதனால் நீங்கள் பெறப்போகும் பலன்களை கேட்டால் தலை சுற்றி விழுந்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் ஏராளம். என்ன அப்படின்னா, இந்த வாழை பழங்களிலேயே செவ்வாழை அப்படிங்கிற பழம் அதீத குளிர்ச்சி தன்மையை கொண்டது, ரொம்ப குளிர்ச்சி. மற்ற பழங்களை ஒப்பீடு செய்யும்போது செவ்வாழையில் குளிர்ச்சி தன்மை ரொம்ப அதிகம். இரத்த ஓட்டத்தினுடைய வேகத்தையும் அதிகரிப்பு செய்கிறதுல இந்த செவ்வாழை மாதிரி எதுவுமே கிடையாது.
செவ்வாழை பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிப்பு செஞ்சு விட்டுடும், நல்லா ரத்த ஓட்டத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக்கும். இப்படி இந்த ரத்த ஓட்டம் நல்லா போகுது, உடலும் நல்ல டெம்பரேச்சரில் இருக்கும்போது இது ஆண்களுக்கு மட்டும் உணர்வு பெருக்கியாக செயல்படுவதில்லை, பெண்களுக்கும் உணர்வு பெருக்கியாக செயல்படுது. நீ அதான் நிறைய பெண்களும் கேட்குறாங்க இல்லையா, எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான், செவ்வாழைப்பழம். திருமணம் ஆன புதிதிலே இந்த செவ்வாழை பழத்தை கணவன் மனைவி இருவரும் தினம் 1 என்னும் விகிதத்தில் எப்பனாலும் சாப்பிடலாம். சாப்பிட்ற பட்சத்தில் இல்லறம் நல்லறமாகும். இன்னொன்று, குழந்தை பிறத்ததில் எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமாக கரு தங்கும். செவ்வாழைப்பழம் சாப்பிட்றச்ச கர்ப்பப்பை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும், உடல் கழிவுகள் வெளியேறும், நீர்க்கட்டி, இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை வாயிலை பிரச்சனை, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெண்கள் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பெண்களினுடைய அந்த குழந்தை பிறத்தலுக்கு தடையாக இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருக்குது பெண்களுக்கு, அதுவும் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு புலம்புவாங்க. இப்படி சகல விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடியதாக இந்த செவ்வாழை பழம் சாப்பிடுவது அமையும். சரிங்களா, இது ஒரு டிப்ஸு. ஸோ புதிதாக திருமணமானவங்க இதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது தான், என்னடா இதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும், என்ன தான் நீங்கள் மனநிலையில் இருந்தாலும் கூட உடலுக்கு வேலை கொடுக்கணும். உடலினுடைய இயக்கம்தான் ஹார்மோனின் தூண்டுதலுக்கு வழிவகை செய்யும். ஹார்மோன் தூண்டணும்னா உடல் இயங்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சகல நோய்களும் நீங்குவதற்கும் இல்லற நேரத்தை அதிகரிப்பு செய்வதற்கும் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நடங்க அப்படின்னு சொல்கிறது. ஆண்களாக இருந்தால் 1 மணி நேர தினம் நடைபயிற்சி, சீரான ஒரு என்ன சொல்கிறது, வேகமாக நடக்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வாக்கிங் அப்படின்னு உடனே குடுகுடுன்னு ஓடணும், அப்படியே கிரவுண்டை சுற்றணும், அப்படியே ஜிம்முக்கு போகணும், உட்காரணும், எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மெதுவான ஒரு சீரான நடைபயிற்சி, தினம் 1 மணி நேரம் ஆண்கள் அதை செய்ய வேண்டும். இந்த 1 மணி நேர நடைபயிற்சியை ஆண்கள் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆண்களுக்கு நாங்கள் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் எவ்வளவோ ஆய்வுகள் செஞ்சுருக்கிறோம், எவ்வளவோ உணவுகளை சாப்பிட்றதுக்காக சொல்லியிருக்கோம், லேகியங்களை சாப்பிட்றதுக்காக சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இந்த நடைபயிற்சியின் மூலமாக கிடைக்கிற பலன்கள் வந்து 100 புஷ்டி லேகியங்களுக்கு சமமானதாக பார்க்கப்படுது. டெஸ்டோஸ்டரான் லெவல் அதிகமாகுது, ரொம்ப அதிகமாகுது. 1 மாதம் நீங்கள் நடக்கிறதும் ஒன்று தான், 1 வருஷம் நீங்கள் ஒரு தாது புஷ்டி லேகியத்தை சாப்பிட்றதும் ஒன்று தான். அந்த அளவுக்கு ஆண்களினுடைய அந்த டெஸ்டோஸ்டரான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை அந்த நடைபயிற்சியே உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ ஆண்கள் இந்த நடைபயிற்சியில் கொஞ்சம் அதீத கவனத்தை செலுத்துங்க, நடங்க. சீரான நடைபயிற்சி தினம் 1 மணி நேரம், காலையில் நடந்தாலும் சரியே, ஈவினிங் நடந்தாலும் சரியே, சரிங்களா? அதே மாதிரி பெண்கள் கேட்பாங்க, பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடலில் பல பிரச்சனைகள், இந்த இல்லறம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வினை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி அவர்கள் 1.25 மணி நேரம் நடக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஆண்களுடைய அந்த வேகம், ஆண்களுடைய அந்த ஒரு இயக்கம் வந்து பெண்களுக்கு வராது. ஸோ பெண்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நடக்கிற மாதிரி வரும். அவர்களுக்கு 1.25 மணி நேரம் நடைபயிற்சி. அவர்களுக்கும் இதே மாதிரி தான், சீரான மெதுவான ஒரு நடைபயிற்சி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அழகாக உடலை பார்த்திங்கன்னா பராமரிக்கலாம். அவங்களுக்கும் இல்லறம் நல்லறம், அதாவது இவங்களுக்கு ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அதிகரிக்கும், இவங்களுக்கு பெண்மைக்குரிய அந்த ஒரு
அந்த ஹார்மோன் தூண்டுதல் எல்லாமே நல்லா வேலை செய்யும். ஸோ இருவருக்கும் இந்த நடைப்பயிற்சியே ஒரு அற்புதமான ஒரு பலனாக இருக்கும். 2 பேரும் ஜோடியாகவே போய்ட்டு ஜோடியாகவே வாக்கிங் போயிட்டு வாங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் மூச்சு பயிற்சியை பற்றி சொன்னேன், முத்திரைகளை பற்றி சொன்னேன். ஸோ அதாவது முத்திரைகளை பயன்படுத்தி பண்ணுற வைத்திய முறைகள் இன்றைக்கி நேத்தல்ல காலம் காலமாக இருந்துட்டு தான் இருக்குது. முத்திரைகளின் வைத்தியம்ன்ட்டு தனியாக ஒரு சாப்டரே இருக்குது. இந்த வர்மம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, வர்ம கலையில் முத்திரைகளை வச்சு ஒருத்தரை தாக்குவாங்க. இன்னொன்று, பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு தெரியும் முத்திரைகள் பற்றி. ஸோ ஒரு கை இன்னொரு கை அந்த இயக்கும்போது, இந்த 5 கையும் 5 பஞ்சபூதம். ஸோ ஒரு பூதம் இன்னொரு பூதத்தோட சேரும்போது ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் உங்களுக்கு பலதரப்பட்டதில் உதவி செய்யுது. ஸோ இந்த சின்முத்திரையை பற்றி இன்றைக்கி ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் அதனுடைய நுனி பகுதியை லேசான ஒரு தொடுதல் உணர்வு கொடுத்தால், லேசாக அழுத்தி அந்த சின்முத்திரையை போடும்போது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் போட்டுட்டு இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்குங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம சொன்னோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து நமக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.